வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரட்டை இலை சின்னத்தையும் கொடியையும் பயன்படுத்தக்கூடாது. தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பால் பரபரப்பில் அதிமுகவினர்கள். அதாவது புகழேந்தி அவர்கள் மீண்டும் ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறார். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மேலும் ஒரு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அதாவது வருகின்ற 19ஆம் தேதியன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்று கூறிக்கொண்டிருக்கிறார் அல்லவா. அவரும் அதிமுகவின் உரிமை மீட்பு குழு என்று நடத்தி வரக்கூடிய OPS தலைமை தேர்தல் அலுவலகத்திற்கு சென்று எங்களுக்குள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்றும் அதிமுகவின் சின்னம் எங்களிடம்தான் இருக்கிறது, யாரோ தவறான வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள், அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் கடிதத்தை பெற்று நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும். இதுதான் தற்பொழுது தேர்தல் ஆணையத்திற்கு OPS அவர்கள் எடப்பாடி பழனிசாமி இருவரும் செய்யக்கூடிய ஒரே வழி. நீதிமன்றம் இதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு வேளையிலே செயற்குழு கூட்டத்தின் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் OPSஐ மிகப்பெரிய அளவிலான அவமானப்படுத்தி அதிமுகவில் ஒருபோதும் OPSஐயும் வைத்திலிங்கத்தையும் மனோஜ் பாண்டியனையும் கட்சியில் இணைக்க முடியாது என்று கூறிவிட்டார். இந்த ஒரு சூழலில்தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனியாக சென்றால் அவரும் இரட்டை இலை சின்னத்தையும் கொடியையும் பயன்படுத்த முடியாது. இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிவிடும். மாநில கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு மிகப்பெரிய ஒரு பல தடைகள் உருவாகக்கூடிய வாய்ப்பையும் இது ஏற்படுத்தும். பல்வேறு நடவடிக்கைகளையும் அதிமுகவின் நிர்வாகிகள் எடப்பாடிக்கு ஆலோசனை செய்து வருகிறார்கள். OPS கூறக்கூடிய நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு அதிமுகவில் OPS அவர்களை இணைத்து கொள்ள வேண்டும் என்றும் இருவரும் ஒரே நேரத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு சென்று தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து இரட்டை இலை சின்னத்தை மீட்க வேண்டும், இல்லை என்றால் எடப்பாடி இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்துவது வாழ்நாள் முழுவதும் தடையாக மாறிவிடும் என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி உள்ளது. புகழேந்தி அவர்கள் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுயநலமாகவும் தன்னிச்சையாகவும் முடிவு எடுத்ததன் காரணமாகத்தான் அதிமுகவின் நிலைமை இப்படி இருக்கிறது என்றும், மீண்டும் அதுபோன்ற நிலைமையை அவர் சுயநலமாக தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப செயல்பட்டால் இரட்டை இலை சின்னத்தை மறந்துவிட வேண்டியதுதான் என்றும் புகழேந்தி அவர்கள் ஞாபகப்படுத்தியுள்ளார். OPS அவர்களும் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்கள் அதிமுகவில் இணைவதை தவிர வேறு வழியே கிடையாது. எடப்பாடி இதற்கு தடையாக இருக்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதனால் 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரே கட்சியாகத்தான் தேர்தலில் போட்டியிடும். இதற்கு தடையாக இருந்தால் எடப்பாடி இரட்டை இலை சின்னத்தை மறந்துவிட வேண்டியதான் என்று புகழேந்தி கூறுவது சரியா தவறு என்பதை